பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, ஏன் இப்படி பாடுகள்? இப்போ புரியாது, பின்னாளில் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். ஆதார வசனம் 1 சாமுவேல் 23 அதிகாரம் 14வது வசனம். தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களில் தங்கி சீப்பு என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை, தாவீதை, இவன் கையில், சவுலின் கையில் ஒப்பு கொடுக்கவே இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சவுல், தாவீது இருவரையும் உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்துகிறேன். இது புரிந்து கொள்ள ஆவியானவர் உதவி செய்வாராக. சவுல் ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அபிஷேகப்பட்டு ராஜாவாகிவிட்டான். தாவீதும் ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சவுலாகிய தன் மாமனாருக்கு உதவியாக இருந்தவன். பொல்லாங்கு செய்ததில்லை, நன்மைதான் செய்தான். கோலியாத்தை ஒரே கல்லில் வீழ்த்தியிலிருந்து மக்கள் தாவீதை புகழ ஆரம்பித்து விட்டார்கள். மக்கள் மனதில் இடம் பிடித்தான். ஆனாலும் தாவீது மக்களால் வரும் மகிமையோ அவர்கள் சப்போர்ட்டையோ அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அதற்கு ஏக்கம் கொள்ளவும் இல்லை. ஆனால் சவுலோ கோலியாத்தை தாவீது கொன்ற நாளிலிருந்து இவன் மேல் பொறாமை கொண்டான். உண்மையிலேயே இவன் சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தர் தன்னை பெலிஸ்தியரின் முன் லட்சையடையாமல் வெற்றியடைய செய்ய ஒரு சிறிய பையனை எழுப்பினாரே என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இருக்க வேண்டும். இவன் இந்த இரண்டையும் செய்யவில்லை. மாறாக தாவீதின் உயிரை வாங்க எடுக்க வேட்டை நாயைப் போல துரத்துகிறான். கர்த்தரோ தாவீதுக்கு ஆதரவாயிருந்து ஒவ்வொரு முறையும் சத்ருவான மாமனார் கையில் ஒப்புக்கொடாமல் காப்பாற்றினார். கர்த்தர் தாவீதுக்கு வகுத்த பாதை, அந்த பாதையில் கல், முள், வேதனைகள் இருந்தது. ஆனால் விட்டு கொடுக்கவே இல்லை. அப்படித்தான் நம்முடைய பாதைகள், ஆண்டவர் வகுத்திருக்கிற பாதையில் நாம் நடந்தோமானால், நமக்கு வகுத்த பாதை சித்தம் இதுதான் என்று அறிந்தோமானால், பாடுகள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் ஒரு நாமளும் தொய்ய விடமாட்டார், அடுத்தவன் கையில் விடமாட்டார், அடுத்தவர்கள் கையை ஏந்த விடமாட்டார். ஹல்லேலூயா. ஆம், நீதிமானை துன்மார்க்கன் கையில் ஒப்பு கொடுப்பதில்லை. உங்களையும் என்னையும் மற்றவர்கள் கையில் அவர் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். சவுல் ராஜாவாயிருந்தும் அரண்மனையில் சுகபோக வாழ்வில் இருந்தும் அவனால் இவைகளை நிம்மதியாக அனுபவிக்க முடியவில்லை. அவன் இருதயம் பொறாமையிலும் பொல்லாங்கான சிந்தனையிலும் நிறைந்திருந்தது. எந்நேரம் ஒரு கசப்பு, வெறுப்பு, எரிச்சல். அவன் தாவீதை துரத்தி கொண்டே இருந்தான். கொன்று விட வேண்டும் என்று அந்த எரிச்சலின் ஆவி அவனை சுற்றி இருந்தது. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் சவுலை விட்டு விலகி போய்விட்டார். இதையும் அறியாதிருந்தான். தாவீது அரணான காட்டிற்குள், இது இப்படியே இருக்கட்டும், தாவீதுக்கு வாருங்கள். தாவீது அரணான காட்டிற்குள், வனத்தில், குகையில், காடுகள், பள்ளத்தாக்கில் இருந்தாலும் இப்படி ஏன் தனக்கு நேரிடுகிறது, எதிராக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறியாதவனாக இருந்தாலும் தாவீது புலம்பவில்லை, முறுமுறுக்கவில்லை. மாறாக இன்பமான சங்கீதங்களை பாடினான், ஜெபித்தான், கர்த்தரோடு தன்னை இணைத்து கொண்டான். ஆத்துமாவே நீ அமைதியாயிருந்து தன் ஆத்துமாவோடு பேசினான். ஆத்துமாவே கர்த்தருக்கு நேராக உயர்த்தினான். அவரோடவே பேசினார். தேவனை விசுவாசித்தான். அவரோடு பேசிக்கொண்டிருக்கும் காலத்தில் பலனடைந்தான். தன் நேரத்தை தனிமையில் இருந்தாலும் தான் தனித்து விடப்பட்டதாக அவன் எண்ணவே இல்லை. கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்றான். சங்கீதம் 16:8. சவுல் அரண்மனையில் இருந்தான். எத்தனை வேலையாட்கள், எத்தனை கைதட்டினால் எத்தனை சேவர்கள் வந்து நிற்பார்கள், பணிவிடைக்காரர்கள் இருந்தாலும் அவன் எப்பொழுது ஒருவித பயத்தினாலும் சந்தேகத்தினாலும் எரிச்சலுள்ள ஆவியினாலும் கோபம், வன்மம் நிறைந்தவனாயிருந்தான். தனிமையையே உணர்ந்தான். எல்லாருக்குள்ள இருப்பவன் தனித்து விடப்பட்டவனாக இருந்தான். யாருமே இல்லாத காட்டுக்குள் இருந்தவன் தனிமையை உணரவில்லை. கர்த்தரோடு நான் இருக்கிறேன் என்று இருந்தான். வித்தியாசத்தை பார்த்தீர்களா? அப்படித்தான் நாம். சவுலிடம் தேவன் இல்லை, தாவீதோடு தேவன் இருந்தார். இதுதாங்க வித்தியாசம். இன்றைய வாழ்வில் இதை நீங்கள் மனக்கண்கள் நிறுத்தி பாருங்கள். தாவீது நல்லவர்களையும் நன்மை செய்கிறவனமாகவே இருந்தான். அவன் யாருக்கும் அவன் பொல்லாங்கு செய்யவில்லை. காட்டுக்குள் இருந்தபோது கூட நாபால் ஒரு ஆடுகளை வந்து மேய்த்து கொண்டிருந்து பாதுகாத்தான். இவனுக்கு கஷ்டத்தின் மேல் கஷ்டம், நாடோடி போடு அலைந்தான். ஆம், நம் ஊரில் சொல்கிறார்களே, நல்லவனுக்கு காலம் இல்லை என்று. இதை நம் வாழ்வில் உள்ளே கொண்டு வரக்கூடாது. தவறாக புரிந்து கொண்ட ஒரு வழக்கு சொல். நல்லவனாகவே தொடர்ந்து இருப்பது சற்று கடினம்தான். அதாவது நல்லது செய்தும் அமைதியாக பொறுமையாக இருந்தும் இதற்கு பிரதிபலன் இல்லை,
இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. காரியங்கள் தாறுமாறாக எதிராக போகும்போது கூட நாம் மகிழ்ச்சி பற்றி கொண்டிருப்பதும் நன்மை செய்து சோர்ந்து போகாமல் இருப்பதும் கடினம்தான். ஆனால் கடினம் செய்யும் பொழுதுதான் ஆசீர்வாதம் நிறைய வரும். கடினமான வேலையை கையில் எடுங்கள். ஆனால் இந்த கடினமான டெஸ்டில் நாம் பாஸ் ஆகிவிட்டால் இதற்கு தேவன் தினந்தோறும் காலையிலே புதிய கிருபை, ஞானம், தேவ தயவு, தேவ வல்லமை நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்வு மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல வைப்பார். இது நிச்சயம் சத்தியம். சத்தியம் ஒரு நாளும் பொய்க்காது. எப்படி தாவீதால் பொறுத்து கொள்ள முடிந்தது? இப்படியெல்லாம் கஷ்டத்தை எப்படி தாவீது சகித்து கொண்டான் என்றால் அவன் கர்த்தரை எக்காலத்திலும் நம்பினான். வாழ்வு காலத்திலும் சரி, தாழ்வு காலத்திலும் சரி, புகழோடு இருந்த காலத்திலும் சரி, ஆடு மேய்த்து கொண்டு காலத்திலும் சரி அவன் நம்பினான். தன்னோடு இருப்பதாக அவன் நம்பினான். கர்த்தரையே மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தான். தான் அபிஷேகம் பண்ணப்பட்டது ஏதோ ஒரு சடங்கு என்று அவன் எண்ணவில்லை. கர்த்தர் தம்மை அழைத்து விட்டார், தெரிந்து எடுத்து விட்டார், அந்த ஸ்தானத்திற்கு கொண்டு சொல்ல இதுதான் சரியான பாதை என்பதை அவன் ஏற்றுக்கொண்டான். கர்த்தருடைய பாதையை அவன் ஏற்றுக்கொண்டான். ஏனென்றால் இது கர்த்தர் தேர்ந்தெடுத்த பாதை, ஒரு நாள் தோல்வியில் கொண்டு போய் விடாது என்பதில் உறுதியாக இருந்தான். அப்படித்தான் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். நமக்கு ஒரு பாதையை வகுத்து கொடுத்து வந்தால் இதில் வேதனைகள், கஷ்டங்கள், தோல்விகள், நஷ்டம் இருந்தாலும் பல மடங்காக உயர்த்தி நம்மளை வைப்பார். ஆகவே எல்லாவற்றையும் சகித்து கொள்ள அவனால் முடிந்தது. காரணம், கர்த்தரை முன்னிறுத்தினான், கர்த்தரை இறுக பிடித்து கொண்டான். கர்த்தர் ஒரு நாளும் தாவீது நீதிமானை துன்மார்க்கனாகிய சவுலின் கையில் விடவே இல்லையே. பெலிஸ்தியர் நாட்டிற்கும் போனான் தாவீது. அங்கேயும் அவனுக்கு சகாயம் கிடைக்க செய்தார். அதனால்தான் அவன் பாடினால், கர்த்தருடைய நாமத்தில் என் சகாயம் இருக்கிறது, வானத்தையும் பூமியை படைத்தருடைய நாமத்தில் சகாயம் இருக்கிறது என்று சொன்னார். அப்படி உங்களுக்கு சகாயம் உண்டு. நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு சகாயம் இருக்கும். எதிரி கூட உங்களுக்கு உதவி செய்வான். தாவீது எதிரியின் கையில் விடவே இல்லை ஆண்டவர். இதிலே இந்த பிரயாணத்திலே தாவீதை நிலைத்திருக்கும் போது, அவரையே பற்றி கொண்டிருந்த போது கர்த்தர் டேபிளை திருப்பினார். மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தாவீதை தேடி போக வைத்தார்கள் காட்டுக்குள்ளே. தேவன் சவுலின் மகனாகிய யோனத்தான், சவுலுக்கு ஒரு மகன் உண்டு யோனத்தான், தாவீதுக்கு உயர் நண்பனாக்கினார். அங்கே அரமனையில் என்ன பேசப்படுகிறது, என்ன ஸ்டெப் எடுக்கிறாய் என்று யோனத்தான் வந்து தாவீதுக்கு சொன்னான். ஹல்லேலூயா. கேட்டீர்களா? சவுலின் நடவடிக்கை எல்லாம் யோனத்தான் தாவீதுக்கு தினமும் சொல்ல வைத்தார். பின் அரசாட்சியில் அமர வைத்தார். ஹல்லேலூயா. தாவீது வர வர விருத்தி அடைந்தான். சவுலோ வர வர பலவீனப்பட்டு போனான். நன்றாக வித்தியாசம் தெரிந்து கொள்ளுங்கள். மனிதர்களை நீங்கள் பின்பற்றினால், மனிதர்கள் நம்பிக்கையே இருந்தால் பலவீனப்பட்டு தான் போக வேண்டும். கர்த்தரையே இறுகப்படுத்திக் கொண்டால் பாடு உண்டு, வேதனை உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் விருத்தி அடைவீர்கள். அந்த விருத்தி யாரும் தடுக்க முடியாது. இதுதான் நீதிமானுக்கும் துன்மார்க்கருக்கு வரும் முடிவு. இது காலத்திற்கு காலம், இனத்திற்கு இனம் மாறாதுங்க. சத்தியம் ஒருபோது தன் நிறத்தை மாற்றிக்கொள்வதில்லை. இது இப்படியே நம் வாழ்வில் பொருத்தி பாருங்கள். ஒன்றுமே புரியலைங்க, காரணமே இல்லை, சண்டைக்கு வருகிறார்கள், காரணமில்லாமல் பகைக்கிறார்கள், திடீரென்று காரணமெல்லாம் முகத்தை திருப்பிக் கொண்டு பேசாமல் பாராமுகமாய் போகிறார்கள். இன்னும் மேலே போய் எனக்கு எதிராக காரியங்களை முடுக்குகிறார்கள் என்கிறீர்களா? ஒன்று, உங்களது உத்தமம் நீதிமானாக இருப்பது பரிசோதிக்கப்படுகிறது. உங்களது விசுவாசம் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. நீங்கள் ஆண்டவரை நம்புவது, ஆண்டவரை இறுக பிடித்துக் கொள்வது சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. இணைந்து பயனுக்கு இந்த பயணத்தை தடுமாற வைக்க, திசை திருப்ப, பின்வாங்கி போக செய்ய எல்லா வலைகளையும் போட்டிருக்கிறான் எதிராளியாகிய பிசாசு. உங்களது கற்பனைக்கு எட்டாத ஆசீர்வாதம் உங்களுக்கு நோக்கி வரப்போகிற என்பதற்கு இது அடையாளம். அவன் மோப்பம் பிடித்து விட்டான் பிசாசு. ஆகவே வலைகளை போடுகிறான். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொண்டு பிசாசின் தந்திரத்தை அறிந்து கொண்டு வேதத்தின் மேல், வார்த்தையின் மேல் இன்னும் பற்றி கொண்டு நிற்க பலனில்ல கர்த்தாவே, ஆகிலும் நான் உமது பிரசன்னத்தை சத்தியத்தை நிற்க விரும்புகிறேன், பலப்படுத்தும் என்று ஜெபியுங்கள். அவருடைய கிருபை உங்களுக்கு போதுமானது. பலப்படுத்துவார், வழிகாட்டுவார். உடனே உங்களை ஒரே அடியா தூக்கி விட மாட்டார். உங்களுடைய குணாதிசயங்களை மாற்றுவார், உங்கள் பண்புகளை மாற்றுவார், உள்ளான மனிதனை மாற்றுவார், பின் உயர்த்துவார். நான் ஒவ்வொரு விதையும் சொல்லுவதெல்லாம் உள்ளே மாற்றமில்லாமல் வெளியே மாற்றமில்லை. ஹல்லேலூயா. உடனிருப்போர் ஒரே தூக்கி விட்டார்கள், போய் கொண்டிருக்கிறார்கள். பணக்காரர் ஆக்கி இருக்கட்டும், அவர்கள் இருக்கட்டும், எப்படி வந்ததோ அப்படியே போகும். ஹல்லேலூயா. உங்களுக்கு அக்கினியின் வழியாக இருந்தாலும், ஆழியின் வழியாக இருந்தாலும் அவர் தூக்கி சுமப்பார். உங்களை நடத்தி இவள் என் பிள்ளை என்பதை பிடித்து உலகத்துக்கு காட்டுவார். அவர் போதுமானவர் என்பதை உங்களுக்கு காட்டுவார். உங்களை சொல்ல வைப்பார். ஹல்லேலூயா.
நீங்கள் கற்பனையிலும் காணாத ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு அது அற்பமாய் சொற்பம் அல்ல, அது மிகுந்தது. இந்த பாதையில் சோர்வு வரும், வலப்பக்கம் இடப்பக்கம் பின்வழி ஓடி போய் விடலாமா என்று கூட நினைப்பு வரும். ஆனால் இதை கர்த்தர் அறிவார். உங்களுடைய பலவீனத்தை அறிவார், உங்கள் பலத்தையும் அவர் அறிவார். உங்களை குற்றப்படுத்த மாட்டார், கோபித்துக் கொள்ள மாட்டார். உதவி செய்து அந்த பள்ளத்தாக்கை கடக்க செய்வார். சங்கீதம் 84:6. வற்றாத நீரூற்றை போல் இருப்பீர்கள், வளமிக்க தோட்டத்தை போல நீங்கள் இருப்பீர்கள். தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரின் ஜனங்கள் என்று அழைக்கப்படுவார்கள். உங்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். அவரை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள், சத்தியத்தை நிலை நில்லுங்கள். ஒரு கஷ்டம் வந்துவிட்டதே என்று பொய் சொல்லி விடாதீர்கள். ஒரு கஷ்டம் வந்துவிட்டதே என்று வழிவழிக்கு ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் செய்து விடாதீர்கள். நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். இதை நிரப்பவே, பூரண வாழ்வை கொடுக்கவே, உங்களிலே அவர் மகிமைப்படுவவே கர்த்தர் விருப்பம் கொண்டுள்ளார். உங்கள் வாழ்வில் இறங்கி இருக்கிறார் என்பதை மட்டும் இனங்கண்டு கொள்ளுங்கள். மகிழ்ச்சியோடும் களிப்போடும் அவரை தொழுது கொள்ளுங்கள். இன்றே அதன் அடையாளத்தை காண வைப்பாராக. ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம். தகப்பனே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வாசகத்தை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, எத்தனை பாடுகள் வந்தாலும் ஆண்டவரே உமது கரத்துக்குள் இருக்கிறோம். நாங்கள் எழுந்தாலும் நடந்தாலும் ஓடினாலும் உடைய கரத்துக்குள் இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை காப்பாற்றுவீர், உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பீர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறீர் கர்த்தாவே? இந்த நிச்சயத்தை அறிக்கை செய்கிறோம் இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு, கர்த்தர் அடியானை ஒரு பாதையில் நடத்துவார் என்றால் அது கடினமாக இருந்தாலும் ரிசல்ட் அற்புதமாக இருக்கும். இதற்கு நானே சாட்சியாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நாள் வந்துவிட்டது. ஆமேன். ஹல்லேலூயா.